نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وإن رسول الحديث كتاب الله ورسول الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்வதாகவும் இந்த அகிலத்திற்கு அருட்படையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்கள் இந்த தூய இஸ்லாத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைத்த அத்தனை இமாம்கள் நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய இதை வெளியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாதியும் சமாதானமும் என்றென்று நின்று நடக்குமாக என்று பிரார்த்தித்தவராக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மௌலிதும் மீலாதும் விளக்க கூட்டத்தில் முதலாவதாக அல் ஹிக்மா மக்தப் மதரசா மாணவ மாணவிகள் தங்களுடைய மார்க்க அறிவை பெற்றதை தான் படித்ததை தங்களுடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் எந்த கூச்ச சுபாவமும் இல்லாமல் இந்த சின்ன வயதிலேயே இத்தனை மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்கள் எடுத்து சொன்னது இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த தருணத்தில் இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமரசமற்ற சத்திய கொள்கை. நாமெல்லாம் உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முதல் கொள்கை. அடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த இரண்டை யாரெல்லாம் வாயால் ஒழிந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் இந்த உலகத்தில் இறைவனை தவிர அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது, எந்த ஒரு மனிதரும் கிடையாது. உலகத்தில் அவர் எத்தனை ஆண்டுகாலம் வாழ்ந்து மகான் என்று அந்த மக்களிடத்திலே பெயரெடுத்திருந்தாலும் அவர் வணக்குதலுக்குரிய தகுதி படைத்தவர் அல்ல என்கின்ற அந்த முதல் கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதற்கு தகுதி படைத்தவர், இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர், இறுதி தூதர் அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் மார்க்கம். அவருக்கு பின்பாக வந்த எவ்வளவு பெரிய அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வதோ அவர்கள் அங்கீகரித்ததோ அவர்கள் பின்பற்றியதோ எதுவும் மார்க்கம் ஆகாது என்ற இந்த இரண்டு கொள்கையை யாரெல்லாம் ஏற்று நடக்கிறோமோ, வாயால் ஒழிந்தோமோ, அவர்கள்தான் முஸ்லிம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூட சொல்கிறார், நாமெல்லாம் இன்னைக்கு முஸ்லிம் என்று பொது ஜன மக்களிடத்திலே அறியப்பட்டிருக்கிறோம்ல. வெளியில போய் சொன்னா புகார் போட்டிருக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறார், ஜுப்பா போட்டிருக்கிறார், தொப்பி வைத்திருக்கிறார்,
கொள்கையை பின்பற்றக்கூடிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம், இந்து சமூகம், சீக்கிய சமூகம், பார்சி சமூகம் என்று அவரவர்கள் எதை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள்தான் இந்த பெயர்கள் வைத்தார்களா? கிடையாது. படைத்த இறைவன் சொல்கிறார் திருமறை குர்ஆனில், "ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமுன்", உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை அகிலத்தை படைத்த இறைவனாகிய நான் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை சூட்டினேன் என்று சொல்கிறார். அப்ப முஸ்லிம் என்று பெயரை சூட்டியது நம்மை படைத்த ஏக இறைவன். அப்ப முஸ்லிம் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லிம். இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை சொல்கிறோம். சத்திய தீனில் இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் சொன்ன கொள்கையில் உறுதியாக இருக்கிறோமா? சமரசம் இல்லாமல் இருக்கிறோமா? அல்லது மார்க்கம் என்று வருகிற பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறோமா? எப்ப தெரியுமா சமரசம் வரும்? நாம மட்டும் இந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய உலகத்தில் எல்லாம் சமரசத்திற்கு வேலை கிடையாது. பல கொள்கைகள் இருக்கிற பொழுது, பல சித்தாந்தங்கள் இருக்கிற பொழுது, பல்வேறு சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நம்மோடு கலந்திருக்கிற பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அவங்க மாதிரி நாமளும் இருக்கணுமே, நாமளும் திருவிழா கொண்டாடணுமே, நாமளும் ஒரு வழக்க வழிபாடு ஏற்படுத்தணுமே, நாமளும் ஊர் ஓடி சாப்பிடுவதற்குண்டான ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தணுமே, படையில உண்டு பண்ணணுமே, அவர்களைப் போல நாமளும் ஏதாவது செய்யணுமே என்று நம்மை சுற்றி வாழக்கூடிய பல கொள்கைகள் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் கொள்கையால் காப்பியடிக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் படைத்த இறைவனை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று மொழிந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த சமுதாயம் எதையோ இன்றைக்கு கடவுளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். நம்மை போல உலகத்தில் பிறந்து மனநலத்தோடு வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நோய் ஏற்பட்டு மரணித்த மனிதர்களை புதைத்து வைத்து அவர்களுக்கு கருணை கட்டி அதற்கு சந்தனம் பூசி அதற்கு ஒரு விழா எடுத்து அவர்களுக்கு நேர்ச்சை செய்து அவர்கள் சன்னிதானத்தில் கந்தூரி சோறாக்கி போட்டு இதெல்லாம் எங்க வந்தது? ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் செய்து காண்பித்தார்களா? இது பிற சமுதாயத்தை பார்க்கும். அவர்களை பார்த்து அப்படியே காப்பி, அப்படியே திட்டோ, அங்கே என்ன செய்யப்படுவதோ அதை அப்படியே காப்பி செய்து அதை நாம் வழக்கமாக இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம். இல்லை மறக்க முடியுமா? இன்னைக்கு தர்காக்களுக்கு போகாத முஸ்லிம் எத்தனை பேர்? படைத்த இறைவன் ஒருவன்தான் என்று சொன்ன இந்த சமுதாயத்தில் எப்படி தர்கா வந்தது? சிந்தித்து பார்க்கிறோமா? இறுதி நபி முகமது நபி என்று சொல்கிறோமே, அதற்கு முன்பு லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்களே, அந்த நபிமார்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? திரும்ப திரும்ப எதை
ரசூலுல்லாஹ்வை மட்டும் பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்று திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்தோமா? கிடையாது. நபிகளார் அவருடைய பொன்மொழிகள், அவருடைய சொன்னது என்ன, செய்தது என்ன, அவர்கள் அங்கீகரித்தது என்ன, இதை பார்த்தோமா? ஹதீஸ்களை பார்த்தோமா? கிடையாது. காலங்காலமாக முன்னோர்கள் என்று எங்க அத்தா செஞ்சாரு, எங்க ஐயா செஞ்சாரு, எங்க பாட்டை செஞ்சாரு, இதைத்தான் இப்ராஹிம் நபியினுடைய தந்தை சொன்னார். இதைத்தான் ஈசா நபியினுடைய சமுதாயம் சொன்னது. இதைத்தான் முகமது நபி அவருடைய சமுதாயம் சொன்னது. அவருடைய ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் சொன்னார்கள். என்னப்பா புதுசா வந்து அண்ணா மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லிய இப்ராஹிம் சிலையை வடித்து வணங்கக்கூடிய பூஜாரி சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய தந்தை ஆகச் சிறந்த சிலை வடிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வேற எந்த நபியையும் சாதித்து சொல்லாததை போல நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றோம். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான முறைகள் 24 மணி நேரம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் தெரிந்து உச்சரிக்கிறோமா தெரியாமல் உச்சரிக்கிறோமா தெரியல, ஆனால் உச்சரிக்கப்படுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனை கோடி முஸ்லிம்கள்? 200 கோடி முஸ்லிம்கள். இந்தியாவில் 25 கோடி முஸ்லிம்கள். 200 கோடி முஸ்லிம்கள் 100% தொழுகிறவர்கள் நம்ம முடிக்க வேண்டாம். 20% தொழக்கூடியவனாக இருந்தால், 5 நேரம் தொழக்கூடியவனாக இருந்தால், அவன் சொல்லுகிறான், தொழுகையை சொல்லுகிறான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஓதுறமே ஸலாத் 200 கோடி முறை ஒவ்வொரு நாளும் இவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம என்ன நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் ஆடை அறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பண்டிகைக்குரிய ஒரு நபர், அவ்வளவுதான் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் திருமறை இப்ராஹிம் சொல்றான், நமக்கெல்லாம் மாதிரி உஸ்வத்துல் ஹஸனா ஃபீ ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் மாதிரி. நீங்க இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இயங்குவது, எல்லாத்திற்கும் மாதிரி நபிகள் அவர்கள். அவர்களுக்கு முன்னாடி லக்கர் காலக்கும் உஸ்வத்துல் ஹஸனா யாரு? ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபிகளார் அவர்களுக்கு முன்னாடி. எப்படி இந்த கொள்கை எந்த நேரத்தில் எவரும் அட்டாச்மெண்ட் போகக்கூடாது, சமரசமாக கூடாது. முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள், அவுலியாக்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்படும். அப்படித்தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை அனாச்சாரம். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? 7 வருஷம் படிச்சு அதற்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் 7 வருஷம் என்ன படிச்சாரு நாம ஆய்வு செஞ்சு பார்த்தா அப்ப தெரியும் அவர் சொல்றது சரியா இல்லை. வீடு கட்டுறீங்க, உங்க காசை போட்டு கட்டுறீங்க. வீடு கட்டக்கூடிய நேரத்தை வீட்டுக்குள்ள போகணும். இஸ்லாம் என்ன சொல்றது? வீடு கட்டிட்டியா பிஸ்மில்லா
இதுக்காக அதரத்தை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விட்டு சந்து பொருந்து இங்கு இடுக்கு ஜன்னல் விண்ணல் எல்லாத்தையும் வாங்க சொல்லு, உட்கார வைங்க. சலவாத் நாரியா வரும். அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத. அல்லாஹ் வரும். என்ன வரும்? சலவாத் நாரியா நம்ம பகுதியில் இருக்கு. வீடு முடிவு போகணும்னா அதற்கு வா. சலவாத் நாரியா வரும். எப்படி சலவாத் நாரியா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இன்றைக்கு ஓதுவதை விட அழகான முறையில் ஓதணும். நாம எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருத்தர் வருவாரு, அதற்கு மாதிரி நாங்க வீடு கட்டியிருக்கிறோம், இல்ல எங்க வீட்டுக்காரர் மலேசியாவிலே செட்டில் ஆயிட்டாரு, எப்படியாவது வரவீங்க, வறுமை பிடிச்சிருக்கு, நஷ்டம் அடைஞ்சிருச்சு, மந்திரியே சலாத் நாரியா வருங்க அப்படின்றதும் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை சொல்லி கொடுக்க மாட்டார். அப்படியா? கொண்டக்கடலை எவ்வளவு இருக்குது? 4444 கல்லை இருக்கிறது கொண்டு வருவாங்க. நாங்க படிக்கிற காலத்தில் 10 பொட்டணம் வரும். 444 கல்லை. 16வது பொட்டணம் அதற்கு போகும், ஊருக்கு வீட்டுக்கு போவோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதற்கு வருவாரு வரக்கத்து கொட்ட போது அப்படி நீங்க நினைப்பீங்க. நாங்க என்ன பண்ணுறோமா, கல்லை எடுத்து வச்சிடும். அந்த முதல்ல வெறும் கல்லையோடு பால் போட்டு ஃபேன் மட்டும் போட்டா மூஞ்சியெல்லாம் சுருங்கிடும். தட்டில் இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது. ₹1 ₹2 கொடுப்பதே ரொம்ப அபூர்வம் அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸுக்கு கிடைக்கிற ஸ்நாக்ஸ் அது மாதிரி எனக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது. மாம்பழம் வளர்த்துருக்கும், ஸ்வீட் வச்சிருக்கும், மிக்சர் வைக்கப்பட்டிருக்கும், காராச்சம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு திங்க வேண்டிய அத்தனையும் அந்த சடையில் இருக்கும். போய் உட்காருவோம். கூட மோதினாரை கூட்டு வருவாரு. மோதினாருக்கு பயங்கரமாக சொல்ல தெரியாது, சலவாத்னாலே சுத்தமாக தெரியாது, உட்கார்ந்துருப்பாரு. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் எடுத்து 444 கல்லை ஓதி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு பெரிய செலவாகுது. ஆனா ஓதினார் வருவாரு, கட்டடத்துக்கு 10 கல்லை 20 கல்லை 50 கல்லை கூட போட்டுட்டு போனார். வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நல்ல பாட்டி போடுங்க, எங்களுக்கு அதற்கு பூஸ்ட், அதற்கு வேறமான இல்ல உயர்தரமான இருக்கும். இது நான் அனுபவித்த உண்மை. இங்கே ஓதியவர்கள் கண்ணுக்கு முன்னால் அனுபவித்த உண்மை சம்பவம் எல்லாம் ஓதிட்டு வந்தோம். அடுத்த ஓருக்கு சாப்பாடு கோழி அடிச்சு நல்லா ஆற வச்சு எங்க இடத்துக்கு தேங்காய் பால் ரசம் தான் பிடிக்கும். அக்காட்ட சொல்லி தேங்காய் பால் ரசம் எக்ஸ்ட்ரா. அப்ப வீட்டுக்கு விட்டுட்டாருன்னா உள்ள போயிட்டாருன்னா அக்காவோட பேசி அண்ணன் சொல்லி மண்டபத்து கொடுங்க, பொடாய் சாப்பிட கொடுங்க. அதனாலதான் ஒரு கிடைக்கப்பட்டா நல்லா சாப்பிட்டு வருவோம். ஒரு ஆள் எவ்வளவு தெரியுமா? 10 ரூபா. 10 ரூபாய் நினைக்க மாட்டாரு. ஒரு வருஷம் காத்து இருக்கணும். அவருக்கு 100 ரூபாய். அந்த 10 ரூபாயை எங்களுக்கு கடைசியே தர மாட்டாரு. நாங்க கூட போட்டுருவோம். 1 2 3 4 5 நோட்டு வரும். 280 ரூபாய் தரணும். 28 சலவாத் நாரியா ஓதிருக்கணும். 28 வீட்டுல ஓதிருக்கணும். 180 ரூபாய் தராரு. 100 ரூபாய் மோசடி அதற்கு. நீங்க என்ன சொல்லணும்? படித்த அஜத்துமார்கள் என்ன சொல்லணும்? பரக்கத் இல்லையா? இறைவன் கிடைக்கிறா. சலவாத்து இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத சலவாத்து. பாங்கு சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்களே, அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அத்தியாத்துல ஓதுவமே சலவாத்து, அதை ஓதுங்க என்று சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இன்றைக்கும் நடக்குது. இன்னைக்கு பேச்சு எவ்வளவு? 10,000 இருந்து 15,000 வரைக்கும். பசங்களுக்கு 50 ரூபா. எவ்வளவு ஒரு நாள் கஷ்டப்பட்டு உடல் வைத்து ஒரு மாசம்
அறியாமை இல்லையா? அறியாமை இல்லையா? மார்க்கத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? அப்ப திருமணத்துக்கு வருகிறார்கள். மற்ற சமுதாயத்திலாம் ராகுகாலம், யமகண்டம், முகூர்த்தம் இப்படின்னு இருக்கு. அது அவங்களுக்கு ஓகே. அவங்க வேற கொள்கைகள், வேற வழிபாட்டை வணங்கக்கூடியவர்கள். நீங்க லாபமாக இல்லைன்னா வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள். முகமது ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டி, வேற யாரும் கிடையாது என்று ஏற்றிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் வந்து அதற்கு வந்து கேட்கிறாங்க, அதற்கு திருமணம் பண்ணணும், என்னைக்கு வைக்கலாம் அப்படியா? எடுத்து பார்த்து இந்த பிள்ளைகளை இத்தனை நேரத்தை பத்திரிகை கிடைக்கணுமா? அங்கே முகூர்த்த நேரமா, இங்கே முபாரக்கான நேரம். இஸ்லாம் இதை சொல்லி இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் திருமணம் செய்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்திருந்தார்கள், தான் திருமணம் செய்து கொண்டார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல முபாரக்கான நன்னேரம், இத்தனை மணிக்குள் திருமணம் செய்ய முடிக்கணும் என்று நானும் குறிச்சு கொடுத்தார்களா? அல்லது என்னையதான் கூப்பிடணும், நானும் வந்து உட்கார்ந்து பார்த்தே வருவேன் என்று சொன்னார்களா? இல்லை, எங்கேயுமே சொல்லலையே. எத்தனையோ மிகச்சிறந்த தியாகிகளாக போற்றப்படக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் திருமணம் செய்தார்கள். எந்த இடத்திலே யாரும் கூடல. அதற்கெல்லாம் பெரிய அதற்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் அவர்கள் கையேந்தி கேட்டால் அது அப்படியே படிக்க முடியாது. உங்க வீட்டுல பறக்கத்து இல்லையா? என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து மௌலித் போடுறேன் சொன்னாங்களா? என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து சலாத்தாயா போடுறேன், உங்களுக்கு ஊரே பிச்சுக்கிட்டு கொட்டும் சொன்னாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்களா? ஆனால் இன்னைக்கு என்ன, மாற்று மதத்தவர்கள் கூட இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லைங்க. ஏக தெய்வத்தை வணங்கக்கூடிய சமுதாயம். எத்தனையோ அரசியல் தலைவர்களை மீளாது விழா நடத்துவாங்க கூப்பிடுறாங்க. அரசியல் தலைவர்கள் சொல்கிறார்கள், முகமது நபிக்கு மீளாது விழா கொண்டாடக்கூடாது என்று அரசியல் தலைவர் பிற சமுதாயத்தில் பிறந்த வேற்று கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் அல்லாத தலைவர்கள் சொல்கிறார்கள். மீளாது விழா என்பது 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சியாவால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இஸ்லாம் அல்லாத சியாமத்தால் யூதர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மௌலித் கலாச்சாரம். பள்ளியில உட்கார்ந்து நபிகள் வந்தா உட்கார்ந்து பாட்டு பாடக்கூடியது இது மார்க்கம் அல்ல. இப்ப நாம ஒரு சந்திச்சா சலாம் சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்ன? இது பிரார்த்தனை. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம சொல்றோம், அவரும் சொல்றார். எல்லாருக்கும் சொல்லணும், சலாத்தை பரப்ப வேண்டும். ஆச்சரியமாக துவாயிடலாம், எல்லாருக்குமான பொதுவான துவாயிடலாம். அப்படிப்பட்ட துவாவை வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அம்மாவே அஸ்ஸலாமு அலைக்கும் மதரசால அனுப்புறவங்க போயிட வீட்டுக்கு முன்னாடி அம்மாவே அஸ்ஸலாமு அலைக்கும், அத்தாவே அஸ்ஸலாமு அலைக்கும், அண்ணாவே அஸ்ஸலாமு அலைக்கும், மச்சானே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன சொல்லுவோம்? திருப்பி கொடுத்துருக்கா, என்ன டக்கர் பண்றியா சொல்லுவோமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய, அழைக்க வேண்டிய, தொழ வேண்டிய பள்ளிவாசலில் யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் பாட்டு பாடி சொல்றோமே, இது எங்கே ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க?
ரசூலுல்லாஹ் 23 வருஷம் தாங்கல ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்கல்ல. எந்த இடத்துலயாவது ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துருச்சு, ரபீஉல் அவ்வல் மாதத்துல தான் பிறந்து, எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வாங்க, மஸ்ஜிது நபவிக்கு வாங்க, உட்காருங்க, எடுங்க அந்த கிதாபை ஓதுவோம். ஓதுறாங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுறாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுறாங்களா? என்ன சொல்றாங்க? நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், நேசிக்கிறது பொருட்கள நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பரப்புற. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்கல்ல, ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னதை கடைபிடிக்கிறீங்களா? நேசம்னாங்க வெறுமே 12 நாள் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு வீடு நாசா ஓட்டுவா அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய குட்டே பிஸ்கட்டை எல்லாம் நிர்வாகிகள் அனுப்பிக்கிட்டு போறதுதான் நேசம். எது நேசம்? அவர் சொன்ன அடிப்படையில் வாழணும். அவர் சொன்னால் திருமணத்தை நீங்கள் இப்படி நடத்துங்கள் என்று சொன்னார். செலவு மிகுந்த குறைந்த திருமணம் தான் இறைவனுடைய திருப்தி இருக்கிறது. எனவே நீங்கள் திருமணத்தை ஆடவர் இல்லாமல், ஆச்சாரம் இல்லாமல், கூத்து இல்லாமல், குதிரை இல்லாமல், டான்ஸ் இல்லாமல், பாட்டு இல்லாமல், கச்சேரி இல்லாமல் நடத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. நீ உண்மையான இறை நேசராக இருந்தால், நபிகளாரை நேசிப்பதாக இருந்தால் அந்த சுன்னத்தை எடுத்து கடைபிடிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். உலமா சபை அறிவிச்சு செய்கிறது என்ன அறிவிச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்லாத்தில் சொன்னதை இருக்கிறதாக சொல்ல மாட்டார்கள். குதிரை வைக்கக்கூடாது, ஆடக்கூடாது, டான்ஸ் வைக்கக்கூடாது. சரி, பக்கத்து ஊர்ல நிறைவேற்றிருக்காங்க. நம்ம ஊர்ல நிர்வாகத்திலேயே குதிரை ஓட்டக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல, நடக்க மாட்டார்கள், செயல்படுத்த முடியாது. அதெல்லாம் இங்கே பொருளாது. உண்மையான இறை நேசமாக இருந்தால் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகம் இருக்கிறோம், அதற்கு இருக்கிறோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், முடிஞ்சு இனிமேல் திருமணம் எளிமையாகத்தான் நடத்தப்படும். ஏனென்றால் நாங்கள் நபிகளாரை நேசிக்கக்கூடிய கூட்டம் வெறும் 12 நாள் மட்டும் கூடி பாட்டு பாடி கிடையக்கூடிய சமுதாயம் என்று நிரூபி. அது நேசம். சரி, இந்த மாதத்தில் மட்டும்தான் நபி நேசம் என்றால் நபியாவே இல்லாத ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த, ஈராக்கில் பிறந்த, பாக்தாதில் பிறந்த அப்துல் காதிர் ஜெயிலானி முஹையத்தின் ஆண்டவர், அவருக்கு அடுத்த 12 தலைமுறை. யார் அந்த அப்துல் காதிர் ஜெயிலானி? ரசூலுல்லாஹ்வா? ரசூலுல்லாஹ்வையே பாட்டு பாடி போறது கூடாது. மார்க்கத்தில் நான் வந்தால் எந்திரிச்சு நிற்க கூடாதுன்னு சொன்னாங்க, என் காவல விடக்கூடாது என்று சொன்னார்கள், என்னை நீங்கள் வரவழியில் கொண்டுவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். நான் துந்திருத்தி கமா அத்திரத்தி நசரா ஈசா இப்னு மரியம், இயேசு இருக்கிறாரே, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த நபியை அந்த சமுதாயம் வரவழியில் புகழ்ந்தது. எனவே அவர்கள் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க ஈசா நபியை புகழ்ந்ததற்கு ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தது, ஈசா நபியை புகழ்ந்தா காஃபிர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அப்துல் காதிர் ஜெயிலானியை புகழ்ந்தார். அவர் நல்லடியாராக இருக்கிறார். நாம் சொன்ன ஏகத்துவத்தை எடுத்து சொன்னவர். அவருடைய வரலாற்றை போய் ஆய்வு செய்து பார்த்தால் ஏக இறைவன் மட்டும்தான் வணங்க வேண்டும், ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். நான் சொன்னதோ, எனக்கு முன்னால் அந்த இமாம்கள் சொன்னதோ, எனக்கு பின்னால் அந்த இமாம்கள் சொன்னதோ மார்க்கம் கிடையாது. ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை சொன்னார் அப்துல் காதிர் ஜெயிலானி. இறைவனுடைய சட்டத்தை தூக்கி கீழே போடுறது பிள்ளைகளுக்காக, ஊருக்காக, என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தந்தைக்காக என்று மார்க்கம் சொன்னதற்கு மாற்றமாக சமரசம் செய்யக்கூடிய இந்த பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கை மரணம் வரைக்கும் நீடிக்கும் என்று சொன்னார். மரணிக்கிற பொழுது, நாளைக்கு இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது நாம் நேசித்த கணவன்
முடியுமா? சொல்ல முடியாது. மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யாரும் தப்பித்தவர்கள் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு வீடு வாங்கி கட்டியிருக்கிறோம்ல, வீட்டிலே பட்டா அவருடைய பேரவாக கட்டினவர் பேர்ல மரணிச்சுவாரு. வீட்டு நடு வாழ்ந்தவருடைய பிரேயர் வைக்கப்பட்டிருக்கும். நீங்க எதற்காக யாரெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று, இறை திருப்தி தேவையில்லை என்று இறைவனை மறுத்து இறை சட்டங்களை புறக்கணித்து ஊர் திருப்தி, உலக திருப்தி, உற்றார் திருப்தி என்று ஓடி ஓடி சம்பாதிச்சு கட்டினீங்களோ, அந்த வீட்டுல உங்களோட பேரவர்களுக்கும் உங்களுடைய மனைவி வந்து முதல்ல சொல்லுவாங்க, எப்ப எழுப்பீங்க பாடிய சூடு ஆர்வம் தாண்டி எழுதுங்க. அவ்வளவு நம்ம மரணிச்சிட்டமே கூட வரமாட்டாங்க யாரும். நாம் மரபை நம்பியிருக்கக்கூடிய சமுதாயம், மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சமுதாயம். அதற்கு முன்பாகவே இது போன்ற அனாச்சாரங்கள் இருந்தது. இது போன்ற மாற்றமாக நடக்கக்கூடிய எந்த அனாச்சாரத்திலும், எந்த பிள்ளையிலும், எந்த ஏழைப்பிலும் நான் ஒரு காலத்திலேயும் பங்கு வைக்க மாட்டேன். இப்ப கந்தூரி சாப்பாடு, கந்தூரி தானே ஒற்றுமை தானே, கந்தூரியில எல்லாரும் எதுக்கு கல்வி, எல்லாரும் பணக்கார எல்லாம் காசு போட்டு அப்படி சாப்பிடுவாங்க நினைக்கிறோம். இது மாற்றம் அனுமதிதான். கந்தூரி என்ற பெயர் இருக்குங்க. இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகை என்பது திருமறை குரான் இருக்கிறது. போய் அழைக்க தொழுகிறோமே, இது ஆதாரம் இருக்கு. திருமறை குரான் இருக்கிறது. என்ன சலாத்தன் நீங்க தொழுங்க. தொழுகை என்பது உங்களுடைய வெட்கத்தை பாதுகாக்கக்கூடியது, தீமையிலிருந்து காக்கக்கூடிய கேடையும். எனவே தொழுங்கள். சக்காத் கொடுக்கலாமா? சக்காத் கொடுக்கலாமே. வாக்கியம் சலாத் ஆறு சக்காத். சக்காத்துக்கு வாக்கு திருமறை குரான் இருக்கிறது சொல்றார். ஹஜ் செய்யலாமா? ஹஜ் செய்யலாமே. திருமறை குரான் இருக்கிறது. ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க என்கிற வசனம் இருக்கிறது. அல்லாஹ் சட்டமே இருக்கிறான். நோன்பு நோக்கலாமா? நோன்பு நோக்கலாமே. குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலைக்கும் கமலிக்கும் அல்லாஹ்வும் தத்தக்கும் என்று சொல்லுவார். அதற்கு மௌலித் ஓதலாமா? இந்த மௌலித் ஓதா திருமறை குரான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி பொன்மொழியிலே இருக்கு. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அதற்கு கல்வி சொல்றாங்க. இந்த கல்வி வார்த்தை வார்த்தையே கிடையாது. இது பாரசீக மொழி. இந்த நாட்டை ஆண்டு முகலாயர்களில் பெரும்பாலானவர்கள் ஷியாக்கள். இன்னைக்கு இங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இட்டுக்கிட்ட கதை பூரா பேரும் அடக்கன்ஸ் தான். நாமும் அடக்கியிருக்கக்கூடிய சாவணி பாரசாராயம் வடநாட்டவர். அதற்கே முதற்கர் கிடையாது. ஆனா அதற்கு நம்ம போய் இங்கிருந்து நடந்தே போய் பெற்றதனால தான் இந்த ஊர்ல முக்கு சாதனை பேர். அப்ப நாம இது போன்ற அனாச்சாரங்கள் இருந்து, இது போன்ற மிகப்பெரிய நினைவைப்பு பாவம் என்பதை எல்லாம் ஆபெரும் பாவம். சாராயம் குடித்தவனை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். கொலை செய்தவனை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் தனக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். எனவே நாம் இந்த பாவத்திலிருந்து மீண்டு நல்ல அடியார்களாக உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.